ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரியல் கிரிக்கெட் குருசேட் டோர்னமெண்ட். நேற்று இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் நடந்திருக்கும். அதில் இந்தியா தான் ஜெயிச்சிச்சு. இன்னைக்கு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் நேபாளுக்கும் நடக்குது. இப்போ அங்கே டாஸ் போடலாம், ஹெட்ஸ் போடுவோம். என்ன சூஸ் பார்ப்போம். நம்ம சூஸ் காய்ஸ். என்ன எடுக்கலாம்? பவுலிங் எடுத்துலாம். சேசிங். நான் ஒரு விராட் கோலி ஃபேன், அதனால சேஸ் பண்ணலான்னு இருக்கேன். நம்ம தான் சவுத் ஆஃப்ரிக்கா. ரபாடா போடும். நல்லா இப்போ நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்கார் ரபாடா. கிரிக்கெட் ஃபேன்ஸ்லாம் ஒரு லைக் போட்டுருங்க. நேபாள் என்ன போடலாம்? ஸ்ட்ரெயிட் போடும். மங்களகரமா ஃபர்ஸ்ட் பால். 2 ஓவர் மேட்ச் கைஸ். இது டோர்னமெண்ட் பயம் கைஸ். நேற்று வந்து இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் ஷேக் ஆஃப் கட்டர் போட்டிருக்கோம். என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம் பேட்டர். ஓ, இறங்கி வந்து ஒரு 4. ஐய, என்ன 4 விட்டு கொடுத்துருக்கோம். நான் ரபாடா இப்படி போடுறேன். உன்னைய நம்பிதால பவுலிங் கொடுத்தேன். ரபாடா இப்போ கம்பேக் கொடுப்பாரா? பாப்போம் கம்பேக் கொடுப்பாரான்னு. இல்லை கைஸ், ஒரு ரன் கொடுத்து கம்பேக்கை வீணாக்கிட்டார். இப்போ மறுபடியும் கம்பேக் கொடுக்குறாரான்னு பார்ப்போம். ஸ்லோயர் போடுவோம் கைஸ். ஸ்லோயர் போட்டிருக்கோம். கம்பேக் கொடுப்பாரா? ஐயோ, தூக்கி அடிச்சிருக்காங்க. நான் கூட 6 நினச்சிட்டே ஒரு வழியா. ஆனால் ஒரே ஒரு ரன் தான். யாக்கரை போடும். மட்டீர்னு ரிவர்ஸிங் போடுவோம் கைஸ். இப்படி போடும். ஒரு ரன். என்ன கைஸ், டாட்டே வைக்க முடியல கைஸ். டாட் பாலே வைக்க முடியல. அவங்க ரன் ரேட்டே 9.60 இருக்கு கைஸ். இப்படியாச்சும் அவுட் ஆக்கிட்டா சூப்பராக இருக்கும். கடைசி பால். ஐய, ஒரு 4ஓட முடிச்சிருக்காங்க. இந்த நேபாள் நல்லா ஆடுறாங்க. ரபாடா வெட்டியாட்டுக்கும் போட்டுக்கிட்டு இருக்காப்புல. வேஸ்ட் போல ரபாடா. கைஸ், இப்போ என்ன எடுக்கலான்னா, நம்ம ஸ்பின்னர், எனக்கு நம்பிக்கை இல்லை ஸ்பின்னர் மேலே. யான்சன் எடுப்போமா, மகாராஜ் எடுப்போமா? 2 பேர் லெஃப்ட்டு. என்ன எடுக்க? பிங்கி பாங்கி. என்ன எடுக்க? சரி, மகாராஜுக்கே போயிடும். ஒரு ஃபாஸ்ட் பவுலர், ஒரு ஸ்பின் பவுலர். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. ஆஃப் ஸ்பின் போட்டிருக்கேன். ஸ்லிப்பில் போய் விழுக்கும்னு நினைக்கிறேன், ஆனால் நினச்சது நடக்கலை. கரண்ட் ரன் ரேட்டை 12 வச்சுருக்கேன். இப்போ டாப் ஸ்பின் போட்டு பார்ப்போம் என்ன பண்ணுறாரு பேட்டர். ஐயோ, சிங்கிள் மாற்றிக்கிட்டே இருக்காங்க கைஸ். இப்போ நாள் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆம் பால் போட்டிருக்கோம். ஓ ஐயோ, எப்படினாலும் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிடுறாங்க. கைஸ், ஒரு விக்கெட் கூட எடுக்க முடியல கைஸ். தூசரா போட்டு பார்ப்போம். ஐயா 4. ஐயோ, 2 ரன் விட்டாங்க. 2 ரன் விட்டாங்க கைஸ். ஒரு ரன் அடிச்சு
ஜெயிச்சாதே பரவாயில்ல, நீ 2 ரன் வேற விட்டாங்க. கேரம் பால் போட்டு பார்ப்போம், எல்லா பாலையும் போட்டு பார்க்குறோம். விக்கெட்டு கிடைச்சா கிடைக்க மாட்டேங்குது. 18 ரன் அடிச்சிட்டாங்க லாஸ்ட் பால். ஒரு 6 அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஆம்பால் போட்டிருக்கோம், என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். நினச்சப்பட்டி நடந்துருச்சு, 6 அடிச்சுட்டாங்க. தரமாக அடிச்சாப்ல தலைவர். இப்போ நம்மளோட ஆட்டம் தான். புர்டேல் 10 ரன், ஷேக் 14 ரன். சவுத் ஆஃப்ரிக்கா, நம்ம தான் சவுத் ஆஃப்ரிக்கா. நேற்று நம்ம இந்தியாவாக இருந்தோம், இப்போ நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா. ஏற்கனவே இந்தியா கூட தோற்று தான் வந்திருக்காங்க. குண்டண்டிகாக் நல்லா ஆடுவார், எனக்கு தெரியும். கிளாஸ் அண்ட் குண்டண்டிகாக் ரைட் லெஃப்ட் காம்பினேஷன். நான் கொஞ்சம் கிரிக்கெட் பார்ப்பேன், அதனால் கொஞ்சம் கிரிக்கெட்டை பற்றி எனக்கு தெரியும். ஸ்ட்ரைக் ரேட்டு 115 வச்சுருக்காருங்க குண்டண்டிகாக். பாருங்க கைஸ், நம்ம அடிக்கிறோம். இப்படி ஃபஸ்ட்டு பாலே 6 போயிருச்சா, அதான் தரமா. அம்பையர் கையை தூக்கிட்டாரு. இப்போ செகண்ட் பால். ஐயோ, டார்கெட் எவ்வளோன்னு தெரியலையே. அவுட் ஸ்விங்கர் போடுறேன், இன் ஸ்விங்கர் போடுறாப்புல, ஆனால் லெஃப்ட்டுக்கு அவுட் ஸ்விங்கர். ஒரு 4 எப்படி, அதான் தரமா. எத்தனைன்னு தெரில கைஸ், 25ன்னு நினைக்கிறேன். ஏன்னா 18ல் இருந்தாங்க. 25. இந்த ஓவர்லேயே மேட்சை முடிச்சா சூப்பராக இருக்கும் கைஸ். ஐயோ, ஷார்ட் பாலை போட்டாரே. ஓ, இன்னொரு 6 வாங்கிக்கோ. தரமாக அடித்தார் குண்டண்டிகாக், சூப்பராக அடித்தார் கைஸ். அப்படி போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ தான் பவுலர் கம்பேக் கொடுப்பாரா, கம்பேக் கொடுக்க விட்டாதால பார்ப்போம். ஒரு 6 அடிப்போமா, என்ன அடிக்கலாம். ஒரு ஃபீல்டர் நிப்பாட்டியிருக்காங்கன்ட்டு நினச்சே 4 போயிருமா, போயிடுச்சே. ஏய், இப்போ ஒரு 6 அடித்தா மேட்ச் முடிஞ்சிச்சு கைஸ். ஃபஸ்ட்டு ஓவர்லேயே மேட்ச் முடிச்சிடணும். 6 அடிப்போமா. ஐயா 4 அடிச்சிட்டோமே. இன்னும் ஒரு பால் இருக்கு கைஸ். இப்போ தான் நானே பார்க்குறேன் கைஸ், நீ வேற ஒன்று. இப்போ கன்ஃபார்ம் இந்த பால் அழகாக அடிப்போம். 6ஓட எனக்கு தெரிஞ்சு 4 தான் நினைக்கிறேன். நான் நினச்சேன் கைஸ். அவ்வளோதான் கைஸ், பிடிச்சாச்சு. தரமாக வெற்றி நம் கையில். நம்ம 10 விக்கெட் வித்தியாசத்தில் வின் ஆகிட்டோம். கிளாஸ் ஒரு பால் கூட அடிக்கவில்லை, குண்டண்டிகாக் தான். சரி கைஸ், நாளைக்கு பார்ப்போம். பாய் கைஸ்.